டீன் வாய்ஸ். இது மன்னரைக்கான தேடல். சொந்த உம்மாவோடு பேசுவது கிடையாது, சொந்த வாப்பாவோடு பேசுவது கிடையாது, சகோதரிகளோடு பேசுவது கிடையாது, சாட்சி பெரியம்மாவோடு உறவு கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களுடைய நோன்பும் உங்களுடைய தொழுகையும் உங்களுடைய தஹஜ்ஜத்தும் உங்களுடைய இன்ன பிற வணக்கங்களும் உங்களுடைய தான தர்மங்களும் அனர்த்தங்களின் பொழுதெல்லாம் நீங்கள் அள்ளிக் கொடுக்கிற விஷயங்களும் உங்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அடுத்த வீட்டுக்காரர்களோடும் உறவுகளோடும் சேர்ந்திருப்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களோடு வேண்டுமென்று மார்க்க காரணங்கள் இல்லாமல் வேறு காரணங்களுக்காக நீங்கள் பகைத்துக் கொண்டு வாழ்வீர்கள் என்றால், 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஒதுங்குமிடம் நரகம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறுமனே தொழுகைகள் என்னை சுவனம் கொண்டு போய் சேர்க்க மாட்டாது, என் நோன்புகள் மட்டும் என்னை சுவனம் கொண்டு போய் சேர்க்க மாட்டாது, என் தான தர்மங்கள் மட்டும் என்னை சுவனம் கொண்டு போய் சேர்க்க மாட்டாது. என் சகோதரியை காணுகிற பொழுது சந்தோஷமாக என்னால் புன்னகைக்க முடியவில்லை என்றால், அவளுக்காக முகமன் கூறி சலாம் சொல்ல முடியவில்லை என்றால், அவளுக்காக ஒரு பிரார்த்தனையை என் உள்ளத்தால் செய்ய முடியவில்லை என்றால், நோயுற்ற உள்ளத்தோடு நான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். ஆரோக்கியமான உள்ளம் மட்டும்தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்ற உள்ளம். ஆரோக்கியமான உள்ளம் என்பது இந்த உலகத்தின் போட்டி பொறாமைகளில் இருந்து, குரோதங்களில் இருந்து, வஞ்சகங்களில் இருந்து விடைபெற்ற உள்ளம். அன்புக்குரிய சகோதரிகளே, எல்லாவற்றையும் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். விட்டு விலக மனதில்லை, பேசாமல் இருக்கிறோம். உம்மாவோடு பேசாது விட்டு பல மாதங்கள். அன்புக்குரியவர்களை திட்ட தெளிவாக சொல்லுகிறேன், பல தடவைகள் நான் சொல்லி இருக்கிறேன். உம்மா வாப்பாவோடு பேசாமல் இருந்து கொண்டு, அவர்களுடைய மனதை நோகடித்துக் கொண்டு, அவர்கள் சொல்லுகிற விஷயங்களுக்கு கட்டுப்படாமல் நீங்கள் 1000 உம்ராக்கள் செய்தாலும் சரி, கோடிக்கணக்கில் தர்மம் செய்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு நன்மையையும் பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். எந்த ஒரு நன்மையையும் பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். மிக கடுமையான எச்சரிக்கை அது, மிக கடுமையான விஷயம் அது. பெரும் பாவங்களின் உச்சத்தில் இருக்கிற விஷயம் உங்களுடைய பெற்றோருடைய மனதை நோவினை செய்வது. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள், மிக கவனமாக இருங்கள். உறவுகளை துண்டித்து வாழுகிற சகோதரிகள், அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறோம், உங்களுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் உறவினர்களை போய் சந்தித்து சலாம் சொல்லி உறவாகி விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அர்-ரஹீமு முஅல்லகத்துன் பில் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷிலே இந்த உறவு முறையை அல்லாஹ் ஒழுகி வைத்திருப்பான். தகூலு மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வ மன் கதஅனி கதஅஹுல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னை சேர்ந்து நடந்தார்களோ அவர்களை இந்த மஹ்ஷருடைய வழியில் நீயும் சேர்த்துக்கொள். யாரெல்லாம் என்னை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களை இந்த மஹ்ஷருடைய வழியில் நீயும் துண்டித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இபாதத்துகளால், வெறுமனே விழுந்தெலும்புகிற தஹஜ்ஜுத்துகளால், அன்புக்குரிய சகோதரிகளே, அது வெற்றி கிடைக்க வேண்டுமாக இருந்தால், அது ஒளியுள்ளதாக மாற வேண்டுமாக இருந்தால், உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, இந்த மார்க்கத்தில் பரிபூரணமாக வந்து விடுங்கள். இந்த மார்க்கத்தில் பரிபூரணமாக வந்து விடுங்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள். அல்லாஹ் விரும்பாத காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேனா, அல்லாஹ்வுக்காக விட்டு விடுங்கள் சகோதரிகளே.